ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நிஷா பலாப்பழம் விருந்து தான் இன்றைக்கி. இந்த பலாப்பழம் கொஞ்சம் இதாகிடுச்சு. இல்லை, அது ரொம்ப நாளாக வெட்டாமல் போட்டுருந்தாங்க. எங்கள் அத்தை கொடுத்தது. 3-4 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா இருக்கும் பழம். மேலே தான் தோல் தான் அப்படி இருக்கும், உள்ளே வெட்டினா நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம நல்லா இனிக்கும்னாங்க. இதை விட இது நல்லா இனிக்கும் அப்படின்னாங்க அந்த அப்பை கொடுக்கையில். இல்லையா, உனக்கு பிடிக்குமா பலாப்பழம்? ஃபஸ்ட்டு நம்மளோட ஆப்ரேஷன் முன்னாடி கை க்ளவுஸ் போட்டுக்கிற மாதிரி நம்ம வந்து கையில் மண்ணெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் சுத்தமாக தொடச்சி விட்டுருக்கலாம்ல. சரி, பரவாயில்ல விடு. தோலில் தானே இருக்குது, திங்கிற பழத்துலையா இருக்குது. கத்திலையும் இந்த மாதிரி எண்ணெய்னா பாப்பா, நீ இங்கிட்டு வந்து உட்காந்துருமா. எடுத்துக்கணும். ஓடுமா, கத்தி கையில் இருக்கு, அங்கிட்டு போங்க. நிஷா எனக்கு நேற்று 2 இளநீ வெட்டி தந்தா இந்த நாள். அதில் ஒன்று மிச்சம் இருக்குது. இளநீ தானே நிஷா? அது நாளைக்கு கோழியை போட்டுருவோமா? எப்படி பலாப்பழத்தை இப்படி நிற்க வச்சு விட்டுவாங்கடி. சரி, எப்படியோ ஒரு பக்கத்து விட்டுவாங்க. உங்களுக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இப்போ அந்த பக்கமும் அதே மாதிரி வெட்டு. சுற்றி வெட்டாது, அந்த பக்கம் அப்படி வெட்டு. அம்மாவுக்கு வெட்டவே தெரியல, திங்க தெரியும் நல்லா. நல்லா வாய் பேச மட்டும் தான் சொல்றாங்க. இல்லடி சே, பலாக்கொட்டையெல்லாம் எடுத்து வை. இதில் பழம் நல்லா இல்லாட்டியும் கூட உரிச்சு பலாக்கொட்டை எடுத்து வச்சுன்னா. பாப்பா எப்படி இருக்கு? இந்த கோழிக்கு இந்த இதெல்லாம் ஒன்று போடு. பாப்பா, கை கழுவிட்டியா நீ? வெட்டினீங்களாம்ல? அவளுக்கு அந்த மேலே உள்ள தோலை எடுத்து அதை எடுத்து கொடுக்குறீ பிள்ளைக்கு. இந்த அடிமையில் அந்த மேலே உள்ள தோலை பிச்சுட்டு, இந்த உள்ள ஒரு தோல் இருக்குது, அதை பிச்சிரு. இப்போ இப்படி வச்சு சாப்பிட்டு பாரு. ஆனால் பலாப்பழம் இப்போ வெட்டினோம்னா முக்கியம் தெரியுமா தெரியாதா வீடு? பாப்பா எப்படி இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சாப்பிட்ணும், மென்று சாப்பிட்ணும். அப்படியே வாய்க்குள்ளே வச்சு அதக்கக்கூடாது. எப்படி இருக்குது? இனிப்பாக இருக்கா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நீ சாப்பிட்டு பாரு. நல்லா இனிப்பு. பன்ருட்டி பலாப்பழம்ல தேன் மாதிரி இருக்கா பாப்பா? பலாப்பழத்தை தேனில் தொட்டு சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆமாம் நீ சார், தேன் மாதிரி இருக்குன்ற பலாப்பழத்தை ஏன்டி அப்படியே இருக்கிற? அப்படி தான் இருக்கணுமா? இப்போதான் சொல்ல, இப்போ எங்கிட்டு இருக்குன்னு தெரியும். நீ சூட்டும் பூக்காக என்ன பாப்பா? என்னக்கா பாட்டு பாடி பார்த்தது இல்லையா? செம்மையா பாடுவாருங்க. ஆமா தானேங்க? சொல்லுங்க, பாடுவண்டி. அப்போ ஒரு பாட்டு எடுத்துடுங்க பாப்போம். நீ ஒரு கிஸ் அடி, அப்போ தான் பாடுறேன். என்ன எனக்கு அடிக்கிறியா? சரி. விசில் அடிக்கிறியா? அவள் வாய் எப்படி வைக்கவும். சரி, பாப்பா அப்பாவுக்கு முத்தம் கொடுக்க வர்றான்னு நினைச்சேன். நீ கிஸ் அடினோடனே அவளுக்கு விசில் அடின மாதிரி அது கேட்டிருக்கு. குடுறி பிள்ளைக்கு அந்த தட்டில் இருக்க எடுத்துக்க. உனக்கு தராமையாடா சூடு பாப்பா, கொஞ்சம் அளவாக தோல். உங்களுக்குலாம் பலாப்பழம் பிடிக்குமா? உங்க வீட்ல எல்லாம் பலாப்பழம் இருக்கா? இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. தியா மரம் வச்சிருக்கா, கொண்டாந்து தந்துருவா. ஆமா தானே தியா? மரம் வச்சிருக்கா, அடுத்த வருஷம் காய்ச்சிடும். அதுதான் அடுத்த வருஷம் எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல. எங்க வீட்டில் இப்போதான் இதாயிருக்கு, கண்ணாயிருக்கு, மரமாகிற ஸ்டேஜில் இருக்கு. சித்தி வீட்டுக்காவது கொடுத்துட்டு இருந்திருக்கலாம் ஒரு பழத்தை. ஆனால் சித்தி வீட்லேயே இருக்கு இப்போலாம் மரம் இருக்கு. இல்லையே, இருக்கு, 2 மரம் இருக்கு வீட்டுக்கு பின்னாடி. வீட்டுக்கு பின்னாடி கொல்லைதான் இருக்கு. இருக்கு, நீ வேணா அத்தைகிட்ட கேட்டு பாரு. நான் போயிட்டே வந்தேன். போயிட்டு சரி, எந்த அப்பை வீட்டில் சொல்லு. அப்பை பேர் சொல்லு. எந்த அப்பை வீட்டில்னு? பெரிய பை பேர் என்ன சொல்லு. உனக்கு எத்தனை அப்பை இருக்கு? கடை சொல்லி
வச்சுட்டல டேங்க அப்பா அப்புறம் பக்கிரி அம்மா போய் அவங்க வீட்டில் இருக்கு. பக்கிரி அம்மா அப்பா வீட்டில் இருக்கு. ஏதியா சாதாரண போய் அவங்க வீட்டில் இல்லை, அவங்க வீட்டு டவுன். அவங்க வீட்டு டவுன் இல்ல. நாங்க ஒரு வேற வேற அப்பா போய்க்கோ. வேற எத்தனை போய் இருக்கு உனக்கு? பைக்ல வேற எத்தனை போய் இருக்கு உனக்கு சொல்லு. உங்களோட அக்கா இருக்கு என்னையோடி. உன்னைய மாதிரி ஒரு அக்கா இருக்கா? ஆமா. யார் வீட்டில் இருக்கு? எந்த வீட்டில் அக்கா இருக்கு? ராஜேஷோட அப்பா வீட்ல. அக்கா இல்லை, அண்ணன் தானே இருக்கான். அண்ணன் தான் இருக்கான். தரணிசா அவன் பேரு. என்ன நிசா பேர்? அவன் பேரு மனோஜ். மனோஜ் இல்லடி, அது மனோஜ் லதா நீ வீட்டில். இங்கே பாபனை பய பேருண்ணா சாய். சாய். சாய் மாமா உனக்கு. சரி மாமாவா? அண்ணம்மா என்ன? சரி அண்ணன் உனக்கு. அக்கா அண்ணன். அவன் 7வது படிக்கிறான். திரும்ப 7வது தானே அந்த இதில் வரையில தியா காதுக்கு வரையில. இப்ப படையவள அட்டா. நீ அப்படியே செல்வண்டு மாதிரியே குட்டி குஸ்கானாவே இருக்க. சாப்பிட்ட நான் போடுன்னு வச்சிட்டேன். சாப்பிடணும். என்ன நீ டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா தேன் மாதிரி இருக்கு. என்ன சொல்லுங்க பார்சல். வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. பார்சல்ல அனுப்புறேன். நொங்கு மாதிரி. எடுத்துக்க பாப்பா, எடுத்துக்க. தோலை பிச்சுட்டு சாப்பிடு. மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும். வயிற்றால் அடிக்க போகிறோம். கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்ணும். ஆளு மேலே தூக்கி வச்சுறேன். கோழியை கூப்பிட்டு போட்டு விடுவேண்ணா. நீ சாப்பிட மாட்டேங்க? நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன். பலாக்கொட்டையில் நாளைக்கு ஒரு சாம்பார் வச்சு நல்லா காய வச்சா தான் நல்லாயிருக்கும். பச்சையாக தினமும் நல்லா இருக்காது. இது பலாப்பழ சீசனுங்க. உங்களுக்குலாம் பலாப்பழம் கிடைக்குமா? நீங்கள் வெயில் சீசன் முடிய போகுது, அவ்வளோதான். ஏப்ரல் மாதம் தான் சீசன். போகல. அங்கே கொட்டையெல்லாம் காய வச்சு கொண்டு வந்துருப்பாங்க, விற்பாங்க. 10 ரூபா ஒரு கூறு. 10 ரூபா அவ்வளோ தருவாங்க. ஒரு 1/2 கிலோ இருக்கும். 10 ரூபாய்க்கு அவ்வளோ தருவாங்க. என்ன பாப்பா? இதையும் இதையும் பழம்லாம் நல்லா இருக்கும் உள்ள. சரியா வீணாக்கி விட்றாத. வெட்டி அந்த கொட்டையெல்லாம் எடுத்து சாம்பாரில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். தர்னிஷ் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு வேட்டை சாப்பிட்றானா இல்லையா? அவிச்சிதிங்களா? தர்னிஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் பலாப்பழம். நாங்கள் திருச்சிராம போகிறப்பெல்லாம் எங்கள் வீட்டில் மரம் இல்லைல்ல, அதனால திருச்சிராம போகிறப்பெல்லாம் 20 ரூபாய்க்கு 1/2 கிலோ தருவாங்க. வாங்கி சாப்பிடுவோம். துப்பு அம்மா மேலையெல்லாம். கண்டிப்பாக வாங்க நிஷா வந்து வீட்டில் இதெல்லாம் ரெடி பண்ணி தர சொல்கிறேன். எப்படி நல்லா தான் இருக்குது. பாருங்க. ரொம்ப கொள்ளன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது. இந்த மாதிரி காய் பக்குவமாக இருக்கும். அப்புறம் சாப்பிட சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே அப்படியே லட்டு மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு காய் அவ்வளோ பெரிய காய். காய் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பழமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கொலை கொலன்னு இருக்கு. வாயில் வச்சோன்னே பஞ்சாவது மாதிரி இருக்கும். ஓகே மாமாவுக்கெல்லாம் எடுத்து கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.